எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சேது சமுத்திர திட்டத்தை கலைஞர் முன்னின்று வழி நடத்துகிறார். அதற்கு மிகப்பெரிய எதிர்ப்புகள் வருது. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல தலைவர் கலைஞர் அவர்கள்ட்ட கேட்கிறாங்க, சேது சமுத்திர திட்டத்தை பற்றி தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள்னு கேட்கிறாங்க. அதுக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னாரா, ராமன் என்ற ஒரு மனிதன் இருந்ததாகவோ, அவர் இன்ஜினியரிங் படித்ததாகவோ, இலங்கையிலிருந்து தமிழகத்திற்கு பாலம் அமைத்ததாகவோ வரலாற்றில் எந்த விதமான தகவலும் இல்லை. எனவே நாங்கள் சேதுகளினுடைய பிறந்த நாளை மட்டும் செம்மொழி நாளாக கொண்டாடுகிறோம். யாருக்காவது தெரியுமா? தமிழுக்காக கலைஞர் அப்படி என்ன செய்து விட்டார்? தமிழ் இல்லாத நாட்டை தமிழ் படுத்தினார். தமிழ் இல்லாத தமிழ்நாட்டை தமிழ் படுத்தினார். அதாவது புறநானூற்று தாய்னு ஒரு கவிதை கலைஞர் எழுதியிருக்கிறார். நிறைய பெண்கள் இருக்கீங்க. நம்முடைய பெண்கள் எவ்வளவு வீரம் மிக்கவர்கள், வீர தமிழச்சிகள் என்பதை அந்த கவிதையில ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். இன்னைக்கு ஹிந்தி மொழியை மூன்றாவது மொழியாக நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு நினைத்து பார்க்க வேண்டும். காவிரி தந்த தமிழகத்து புது மணலில் களம் அமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் குடிதான் பறப்பதென்று போர் தொடுத்துக் கொண்டிருந்த காலம். அந்நாளில் ஒரு களத்தில் தாய் நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தார் தந்தை என்ற செய்தி கேட்டு தணல் வீழ் மெழுகானாள் தமிழகத்து கிளி ஒருத்தி. அனல் போலும் கண்ணுடனே அயலூர் சென்றிருந்த அவள் கணவனும் வந்துட்டார். புனல் போக்கும் விழியாலே அவள் போர் செய்தி தந்துட்டாள். தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்தாள் என்றான். இல்லை என்பே, முல்லை சூழ் இந்நாட்டு படையில் ஒரு வீரர் குறைந்துட்டால் நல்ல உடையில் ஒரு கிழிசல் வந்தது போலன்றோ, இனி தடையின்றி நுழைவரே பகைவர் என எண்ணினேன். அடைப்பட்ட கண்ணீர் அணை உடைத்தது அத்தான் என்றாள். அவன் புகை விட்டு கிளம்பும் ஒரு புலி என, புகை விட்டு கிளம்பும் எரிமலை என பகை வெட்டி சாய்க்கும் வாள் எடுத்தான். சூளுரைத்தான், சுடர் முகம் தூக்கினான். சுக்கு நூறுதான் சூழ்ந்து வரும் பகை என்றான். நாடு மீட்காமல் வீடு திரும்பேன் என்றான். நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்து